கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, டுடே நாங்கள் 3 காரியத்தை பார்க்க போகிறோம். எல்ஷடாய் என்ற வார்த்தைக்கு 3 அர்த்தங்கள். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனத்திலே 99வது வயதிலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொன்னார், ஆபிரகாம், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பதாக நடந்து உத்தமனாயிரு. அன்பானவர்களே, ஆண்டவர் முன்பதாக நடக்கிற ஒரு அனுபவம், அது இனிமையான அனுபவம். ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொன்னார், நீ எனக்கு முன்பதாக நடந்து உத்தமனாயிரு. அந்த இடத்துல சர்வ வல்லமை உள்ள தேவன் எல்ஷடாய். அப்ப எல்ஷடாய் என்ற அந்த வார்த்தைக்கு முதலாவது அர்த்தம் என்ன? சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். நமது ஆண்டவருக்கு செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. மேன் cannot do it, but God can do everyone. அப்போ 2வது அர்த்தம் மக்களின் தேவையை சந்திக்கிறவர். நம்மளுக்கு என்ன தேவை இருந்தாலும் அதை தேவன் சந்திக்க முடியும். மலை போல தேவைகளை தேவன் சந்திப்பார். 3வதாக எல்லா நாமங்களும் உள்ளடக்கிய நாமம் தான் எல்ஷடாய். அந்த எல்ஷடாய் என்ற வார்த்தைக்குள்ளே யெகோவா ஈரே, யெகோவா நிசியே, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாபோத், யெகோவா யாஷா, எல்லா நாமங்களும் உள்ளடக்கியுள்ள நாமம் தான் எல்ஷடாய். நமது ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அந்த எல்ஷடாய் தேவன் பேசுகிற தேவன். அவருக்கு முன்பதாக நடந்து உத்தமனாயிருங்க, அவர் உங்களை உயர்த்துவார்.